எங்கள் ஊரில் வந்துட்டு சரியாக சாலை வசதிலாம் இல்லை. இப்போ அவர் சக்கரபாணி ஐயா வந்து சாலை வசதி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. நான் படித்தா அப்படி வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல் வந்துட்டு ஓடு போட்டு இருந்தது. இப்போ எங்களோட பசங்களுக்கு வந்துட்டு நல்லா இடித்து நல்லபடியாக நல்ல ஸ்கூலாக கட்டித்தராரு. பசங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. காலையில் சாப்பாடு கொடுத்துட்றாங்க, மதியம் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. பிள்ளைகளும் எந்த சிரமமும் இல்லாமல் போய் அவங்களோட படிப்பை தொடர்ந்துக்கிறாங்க. அப்புறம் நூலகம் வந்துட்டு கட்டி கொடுத்துருக்காரு. பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களாம் போய் புக்கெல்லாம் வாங்கி படித்து அவங்களோட நாலேஜை வளர்த்திக்கிறாங்க. இனி எங்கள் ஊரில் முன்னாடி வந்து எல்லாம் இந்த டிரைவர் இந்த வேலை பார்த்தாங்க. அவங்களோட பசங்க வந்துட்டு படித்து முன்னேறதுக்கு வந்து நிறையா வழி வச்சுருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு தாய் மாணவர் திட்டம்னு சொல்லிட்டு இந்த நடந்து ரேஷன் கடைக்கு போக முடியாதவங்களாம் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு ரேஷன் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அது வசதியாக இருக்குது. அப்புறம் நடமாடும் மருத்துவம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சுகர் பேஷண்ட்டு அவங்களாம் வந்து வீட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு டேப்லெட் கொடுத்துட்டு போகிறாங்க. ப்ரெஷர் அவங்களும் நல்லா இருக்காங்க. அப்புறம் எங்கள் ஊரில் இந்த வீடெல்லாம் வந்து இடிஞ்ச வீடெல்லாம் இருந்தாங்க, வசதி இல்லாதவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு வீடு வசதி அந்த வீடெல்லாம் போட்டு பராமரிப்பு வேலை, புது வீடு இல்லாதவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் ஊரில் வந்து சக்கரபாணி ஐயா வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு பிள்ளை மாதிரி அவரை நாங்கள் பார்த்துக்கலாம்.